இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி, அதனால இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிட்டு காலையிலேயே வாசலில் ஒரு கோலம், அப்புறம் உள்வாசலில் ஒரு கோலம். இது வந்து இந்த கோலத்தை பாருங்க, எங்கள் பேத்தி போட்டிருக்கு. என்னோடய பேத்தி தான் போட்டிருக்கு. இந்த கோலம் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லணும். நீங்கள் அப்புறம் இங்கே போயிட்டு வீட்டில் கொல்லையில் போயிட்டு காய்கறி எல்லாம் பறிச்சுட்டு வருவோம். இன்றைக்கி மத்தியானம் சமையலுக்கு காய்கறி பறிச்சுட்டு வந்துடுவோம். கொல்லைக்கு வந்துட்டோம். கொல்லையில் இப்போ காய்கறி கீரை எல்லாமே மத்தியானம் சமையலுக்கு இப்போ எல்லாமே பறிச்சுட்டு போயிடலாம். கீரை தான் பறிச்சுட்டேன். கீரை வந்து இங்கேயே ஆஞ்சு எடுத்துட்டானா, இப்படியே கொண்டு போய் அலசிட்டு கடைய வேண்டியதான். அதுக்கப்புறம் மத்தியானம் சாம்பாருக்கு கொஞ்சம் வெண்டைக்காய், வெண்டைக்காய் இருக்குது, வெண்டைக்காய் கொஞ்சம் பறிச்சுக்குவோம். இது போதும் குழம்புக்கு. அப்புறம் அவரைக்காய், அந்த பாருங்க பக்கத்துலேயே அவரைக்காய் இருக்குது, அவரைக்காய் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். இந்த அவரைக்காய் நல்லாவே செடி அவரைன்னு போட்டு நல்லாவே காய்க்குதுங்க. ஒரு 10 செடி தான் இருக்கும், நல்லா நிறையாவே காய்ச்சிட்டு. அப்படியே பச்சை மிளகாவும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். பச்சை மிளகா இப்போ தான் மறுபடியும் பூ வைக்குது. பழைய செடி தான் அது. இது கொஞ்சம் தேவையான அளவு பச்சை மிளகாவும் பறிச்சுக்கிட்டோம். கீரை தண்டு இருக்குது. கீரை தண்டும் பிடிங்கலாம் இன்றைக்கி சாம்பாருக்கு. போதும், இதை விட எல்லாம் முருங்கைக்காய் இவ்வளோதான். வெண்டைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், கீரை தண்டு, பச்சை மிளகா எல்லாமே பறிச்சுட்டேன். இன்றைக்கி இதை வச்சு தான் சாம்பார் வச்சுட்டு இந்த கீரை பறித்து வச்சுருக்கேன். கீரை கடைஞ்சிடுவோம். உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் என்னென்ன செய்கிறான்ட்டு அப்புறமா வீடியோவில் போகிறோம். அப்படியே உட்காந்துங்க சொல்லுங்கள். இந்த பாருங்க, இப்போ எங்கள் குளத்துல பக்கத்துலேயே குளம் இருக்கா. அந்த பாருங்க, எங்கள் பிள்ளைங்க குளிக்கிறாங்க பாருங்க. இப்போ பிள்ளையாருக்கு கொல்கட்டை செய்கிறதுக்கு இப்போ இந்த இலை பூசுகிற இலை அந்த பாருங்கள் எங்கள் வீட்டு கொல்லையில் இருக்குது. அதை பறிச்சுட்டு போயிடலாம். பறித்து கொண்டு போய் நம்ம கொல்கட்டை செய்வோம் வாங்க. இப்போ கொல்கட்டைக்கு ஈடு செய்கிறதுக்கு நம்ம வெள்ளத்தை உடச்சி போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 50 தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா பாகம் காய்ச்சி எடுத்துக்கணும். 1/2 கிலோ வெல்லம் போட்டிருக்கேன். 1/2 கிலோ வெல்லத்துக்கு தான் நான் 50 தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ கொல்கட்டைக்கு கடலைப்பருப்பு வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ நுணுக்கி எடுத்துக்கோம். மிக்ஸி ஜாரில் போட்டு நுணுக்கி வச்சுக்கலாம். குறப்பாக நுணுக்கி வச்சுக்கலாம். நான் நுணுக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி கடலைப்பருப்பை நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அளவுக்கு தான் நுணுக்கிட்டு வந்திருக்கேன். சும்மா கொஞ்சம் குறப்பாக நுணுக்கி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தை போட்டுக்குவோம். தேங்காய் வதக்கி வச்சுருக்கேன். தேங்காய் நல்லா ட்ரையாக வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு தேங்காய் வதக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்குவோம். இந்த வெல்லம் பாவு காய்ச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. அதில் ஊற்றி இவ்வளோ கிண்டிக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றிக்குவோம். ஊற்றி கிண்டி பார்த்துக்கிட்டு நமக்கு போதும்னா நிப்பாட்டிக்கலாம். வேணும்னா மறுபடியும் நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம்.
எல்லாத்தையும் அதில் ஊற்றிட்டோம்னா கூட போயிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. அதோட கொஞ்சம் ஏலக்காயும் போட்டுக்குவோம். கொஞ்சம் பாகு சேர்த்துக்குவோம். அவ்வளோதான், கொழுக்கட்டைக்கு வைக்கிறதுக்கு ஈடு ரெடி ஆகிட்டு. இப்போ மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மீதி பாவு இருந்ததுதான், அது தேங்காய் வதக்கி வச்சுருந்தோம், அதோட சேர்த்து இதையும் கிளறி வச்சுக்கிட்டோம்னா இது கொழுக்கட்டை இதையும் ஈடுக்கு இதுலையும் வச்சுக்கலாம். இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஈடு வச்சு செஞ்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொழுக்கட்டை. இதுக்கும் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்குவோம். போட்டு இதுக்கு ஒன்றும் கிடையாது, தேங்காயை திருவி வதக்கிட்டு வெல்லம் பாவு காய்ச்சி கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டு கிண்டி வச்சுருக்கோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொழுக்கட்டைக்கு ஈடுக்கு செம்மையாக இருக்கும். இந்த கப்பால் ஒரு 3 கப்பு மாவு போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு லைட்டாக உப்பு போட்டு நம்ம கிளறிடணும். இந்த கொழுக்கட்டை மாவு பிசைகிறதுக்கு இந்த வெந்நீர் கொதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நல்லாவே கொதிச்சுக்கிட்டு இருக்கு, நல்லாவே கொதிக்கட்டும். கொதித்து பிசைஞ்சோம்னா நல்லா தான் இருக்கும், மஞ்சாக இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு அரை உப்பு இருந்தாலே போதும். சேர்த்துட்டு நம்ம வெந்நீரை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவை நல்லா நான் இப்போ பிசைஞ்சிக்கிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. வெந்நீரை ஊற்றி பிசைய வேண்டியதான். இந்த மாதிரி அந்த மாரி கிண்ண மாரி செஞ்சுக்கிட்டு இதில் ஈட வச்சு நம்ம முடிக்கலாம். நம்ம எப்படி வேணாலும் நம்ம விருப்பம் போல் முடியலாம். இலையை செஞ்சுக்கணும். மாவை கொஞ்சமாக எடுத்து நைஸாக தட்டிக்கணும். அப்போ தான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா பஞ்சு நல்லா இருக்கும். மாவு எப்படி இருக்குது பாருங்க, கையெல்லாம் விட்டாமல் எப்படி இருக்குதுங்களா? இந்தமாரி மாவு வச்சுக்கணும். கொஞ்சோண்டு கையில் விட்டணும்னா எண்ணெயை தொட்டுக்கிட்டு நம்ம அப்படியே தட்டிக்கலாம். இலையிலலாம் எண்ணெயெல்லாம் தர வேணாம், சும்மா நம்ம அலசிட்டு கொண்டாந்து நான் வச்சுருக்கேன். அதெல்லாம் இப்போ நான் வச்சு தட்டுறேன். இதுமாதிரி நைஸாக தட்டிக்கணும். அவ்வளோதான். கனமாக தட்டினோம்னா அழுத்தமாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு இருக்காது. இப்படி லேசாக தட்டி நம்ம செஞ்சு வச்சோம்னா நல்லா சாப்பிட பஞ்சாக பசன்னு இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த இனிப்பெல்லாம் அந்த இதில் மாவில் இறங்கி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கனமாக செஞ்சிட்டோம்னா நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு லேசாக தட்டி வைக்கணும். கிரைண்ட் வச்சுக்கலாம். அவ்வளோதான். அதை வச்சு அப்படியே முடிவாங்க. அவ்வளோதான். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது, எப்படி டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வேக வச்சு நான் எடுத்துட்டு இப்போ சாமி கும்பிட வேண்டியதான். சாமி கும்பிடுவோம் எல்லாரும். நான் கொழுக்கட்டையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ சாமி கும்பிட்ருவோமா? அதெல்லாம் நோக்கி வைங்க.
அதெல்லாம் கொஞ்சம் நவுத்தி வச்சுட்டு அந்த இதை கதவை திறந்து விட்டுட்டு அந்த மணி எடுத்துங்க. கதவை நல்லா திறக்க கதவை திறந்து விட்டு அந்த ஒர்க்கை இருக்க பாருங்க மணி எடுத்து விட்டாங்க அடிச்சு அடிக்கிற என்னடா அடிக்கிற அடி அவ அடிச்சா பிடிங்கி விட்டான். எங்கடியா ஓடுற? விளக்கேற்ற முடியுமா? விளக்கேற்ற அந்த இதுலேயே ஊற்றுங்க. அதில் அழைப்பு விடுத்தாதான் வருவாங்க. இருங்க காமிச்சிட்டு நின்று நான் வந்துடுறேன். சாமியெல்லாம் விட்டாச்சு, எல்லாம் செஞ்சு வச்சு சாமியெல்லாம் விட்டாச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.